நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகின்றது. இதனை தடுக்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயனின் முயற்சியால் அன்பாடும் முன்றில் என்ற திட்டம் கொண்டுவரப்பட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. மாணவர்களின் செயல்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் கலை இலக்கிய நிகழ்ச்சிகளும் பள்ளி அளவில் தொடங்கி மண்டல, மாவட்ட அளவிலும் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குழந்தைகள் தினத்தை கொண்டாடி வரும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து வரும் பொதுத் தேர்வை எழுதும் மாணவ மாணவிகளுக்கு நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் 2 பக்கம் கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில், மாணவர்களாகி நீங்கள் அனைவரும் திறமை வாய்ந்தவர்கள் என்பதை நான் அறிவேன். உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரவே இங்கு பல்வேறு வாய்ப்புகளும் மேடைகளும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. வாசிப்பு, விளையாட்டு, மன்ற செயல்பாடுகள், சாரண இயக்கங்கள், நாட்டு நலப்பணி திட்டங்கள், கலை திருவிழாக்கள் என பல்வேறு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கூடங்கள் என்பது பாடம் கற்றுக் கொடுத்து தேர்வில் வெற்றி பெற வைக்கும் இடம் மட்டுமல்லாது தனித்திறன்களை வளர்ப்பதற்கு களம் அமைக்கும் இடமும் கூட என தெரிவித்துள்ளார். மேலும் அந்த கடிதத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் அவர்களால் அன்பாடும் முன்றில் திட்டம் மூலம் பல்வேறு நிகழ்வுகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களின் நலன் கருதியே ஒவ்வொரு நிமிடமும் ஆசிரியர்களும் அதிகாரிகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது.